தமிழ் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். அதாவது தாவேகா கட்சியை பொறுத்தவரையுமே மாற்றம்னு பேசியிருந்தாங்க. நம்மளுக்கு அப்போ கூட ஒரு சந்தேகமாக இருந்துச்சு, என்ன இவங்க மாற்ற போகிறாங்க, எல்லாமே நல்லா தானே இருக்குது, எது மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு டவுட்லேயே இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரியான மாற்றம் கிடையாது. நீங்கள் எது தப்புன்னு சொல்லுங்கள், எங்களை நாங்களே மாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஆட்சி ஏற்ற நாள்ல இருந்தே ஒன்றா மாற்றிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. அது ஒரு பக்கம் ஒரு தீர்மானம் வெற்றி கண்டுட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சட்டப்பேரவையில் மிக தரமான சம்பவத்தை பிரேமலதா அவர்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதுதான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவரோட பர்சனல் ஜோதிடராக இருந்த ராதன் பண்டிட்டை சிறப்பு அதிகாரியாக பர்சனலாக ஒரு அரசு உயர் பதவியை கொடுத்து நியமனம் செஞ்சுருந்தாங்க. அதையொட்டி பல தரப்புகள்லேருந்து மிகப்பெரிய கண்டனங்கள் வலுத்துச்சு. அது விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் சொல்லி எல்லா இடதுசாரிகள் எல்லாருமே அது எப்படி ஒரு ஜோசியக்காரரை நீங்கள் ஒரு அரசு பதவியில் உட்கார வைப்பீங்கன்ற மாதிரி மிக கண்டனங்களை வலுத்துச்சு. இவங்களாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் சட்டப்பேரவையில் வச்சு விஜயை நேருக்கு நேராக தாக்குன்னு தாக்கி விட்டுருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் என்னதான் உங்கள் ராஜகுருவாகவே இருந்துட்டு போட்டோம், உங்கள் ஆஸ்தான ராஜகுருவாகவே இருந்தாலுமே அது உங்க பர்சனலா வச்சுக்கோங்க, நீங்க எதுக்கு அரசு பதவியா நீங்க ஒரு ஜோதிடருக்கு தரீங்க அப்படின்ற மாதிரி முகத்துக்கு முகத்தா வச்சு கேட்டு விட்டுருக்காங்க. விஜய் என்ன பேசுறதுனே தெரியாம முடிச்சிருக்கிறாரு. அவங்க கேட்டதுல ஒரு தப்புமே கிடையாது. இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க அது அவரோட இஷ்டங்க, எங்க என்ன நீங்க சதி பண்றீங்க, இதுவும் திமுக சதிங்க, இது அந்த சதிங்கன்னு சொல்லலாம். அவரோட இஷ்டம். எதற்கு நீங்கள் ஆட்சி ஏற்ற அப்புறமாவும் அவர் சுதந்திரமாக செயல்பட விட மாட்டீங்க நீங்க கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் இதையே ஒரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி திருச்செந்தூர் கோவில் போகிறது, இல்லை அந்த ஜோதிடர் குறித்து கொடுக்குற டைமை வச்சுட்டு அவர் எங்கன்னா போகிறது, பிரச்சாரம் பண்ணுறதுன்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தார். அப்போ யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கல. அது அவரோட இஷ்டம். என்ன இப்படி ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறாரே, அது மாதிரியான விமர்சனங்கள் தான் வச்சுட்டு இருந்தார். அந்த திருச்செந்தூர் விஷயம் கூட நம்ம எப்படி பேசியிருந்தோன்னா, இப்போவே இப்படி பண்ணுறாரு, ஒருவேளை ஆட்சி அமைத்து விட்டால் இவர் முதலமைச்சர் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவங்க எல்லாருமே கேட்டு தான் அரசு நடவடிக்கைலாம் எடுப்பாரோன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை நம்ம முன் வச்சோம். இன்னைக்கு அது அப்படியே உண்மையாகவே ஆயிடுச்சு. அவர் அப்படியே கூட்டிட்டு ஒரு முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல ஒரு பண்டிதரை நிற்க வைக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அது அமைய போகுதுன்னு சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருந்தோம். அதன் வெளிப்பாடாக இந்த நியமனத்தை செஞ்சாரு. கண்டனங்கள் வழக்கு அதை திரும்பி பெற்றிருக்காரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ என்ன நீங்கள் ஒரு இந்துக்களுக்கு எதிரானவங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி உடனே பாஜக தரப்புலேருந்து வந்துருவாங்க. இது இந்துக்களுக்கு எதிரானவர்கள் மட்டும் கிடையாது, இது ஒரு இந்து பண்டிதர். அதுக்காக இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் வரல. இந்து பண்டிதரை தாண்டி இது ஒரு கிறிஸ்தவரை போதிக்கக்கூடிய ஒரு நபராகவோ இல்லை குரான் படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய போதகராகவோ இருந்தாலுமே, யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு அரசமை பதவிக்கு வரும்போது அவங்களுக்கு தகுந்த தகுதி இருக்கணும். வெறும் ஜோசியம் தெரிஞ்சிச்சுன்ற காரணத்துக்காகலாம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனநாயக ஆட்சியெல்லாம் மிகப்பெரிய பதவி கொடுக்கப்பட இயலாது. அதுதான் இங்கே அடித்து பேசுகிறாங்க. இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, அறிவியலுக்கு புறமான விஷயங்களை ஊடகங்கள் செய்யக்கூடாது, அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ ஊடகங்களுக்கே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னா அறிவியலுக்கு புறம்பாக, அப்போ ஒரு அரசு எப்படி இது மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும்? இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே அவருக்கு தனிப்பட்ட ஒரு மதத்தின் மீதோ இல்லை ஏதாவது ஜோசியம் மீதோ நம்பிக்கை இருக்குன்னா அதை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கல. கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் போய் இந்த சத்ரு சம்ஹார பூஜைலாம் பண்ணீங்க, அப்போட யாரும் கேள்வி கேட்கல. அது உங்கள் மனது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த மதத்து மேலே நம்பிக்கை இருக்குது, அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை திருப்தி அளிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கையை கொண்டு இருந்தீங்கன்னா அதை யாருமே இங்கே அடித்து பேசல. ஆனால் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரசியல் பதவிக்கு அதை கொடுக்குறீங்க. இங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ நான் எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக, ஒரு யங் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறேன். இப்போ என்னை கூட்டிகிட்டு நாளைக்கு ஒருத்தர் போய் ஆப்ரேஷன் பண்ணோம், எனக்கு டாக்டர் கொஞ்சம் தெரியும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க முடியாது. ஸோ எல்லா துறைக்குமே ஒரு தகுதின்றது கண்டிப்பாக வேணும். எதுவுமே இல்லாமல் இவ்வளோ நாளாக ஜோசியம் பார்த்துட்டு இருந்தார், எனக்கு எல்லாமே கேட்டு பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணார், அதனாலே ஒரு முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு முதலமைச்சர் பக்கத்தில் ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல ஒரு அதிகாரி இருந்தார்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவாளராக இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளராக இருக்கணும். அப்படிப்பட்ட தகுதி உள்ள நபருக்கு நீங்கள் சரியான நபரை நீங்கள் போறீங்களான்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். இப்போ ரதன் பண்டிட்டே பற்றி பார்த்தோன்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கே அவர் ஒரு ஜோதிடராக இருந்தார், பர்சனல் ஜோதிடராக இருந்தார். இவர் மட்டும் இல்லை, பல்வேறு அரசியல்வாதிகளாக இவர் ஜோதிடம் சொல்லியிருக்காரு. ஏன் நீங்கள் அவரை தடுக்க பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாராலாவே விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபர் தான் ரதன் பண்டிட். சரி, இவரு கட்சியில் வந்துட்டீங்களா? சிம்பிளான ஒரு கொஸ்டின். இதாவது விஜய் அவர்கள் 170 தொகுதியில் ஜெயிப்பாருன்னு சொல்லி கணிக்க முடிஞ்ச ரதன் பண்டிட்டதால பெரும்பான்மையோடு ஜெயிக்க முடியாதுன்னு ஏன் சொல்லலை? சரி, நீங்கள் வெற்றியை விடுங்க. இப்போ ரதன் பண்டிட்டே வச்சுக்கோங்க,
உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அப்ப அன்னைக்கு நைட்டே உட்காந்து நீங்க ஜோதிடம் பார்க்க வேண்டியது தானே, தயவு செஞ்சு இந்த பதவியெல்லாம் எனக்கு வேணாங்க, நாளைக்கு நீங்க போனீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எல்லா இடதுசாரிகளும் கேள்வி கேட்பாங்க, எனக்கு கண்டிப்பா இந்த பதவி பறி போக விடும், அதனால இந்த பதவி எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் இந்த கேள்விகள் வலுக்குதுன்னா, ஜோதிடம்ன்றது இங்க முக்கியமா பார்த்தோன்னா அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயம். இப்படி எல்லாமே இப்ப இங்க இருக்கிற ஜோதிடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தலைவர் இறந்துருவாரு, நான் அப்பவே சொன்னல இவர் இறந்துருவாருன்னு சொல்லுவாங்க. இப்ப தலைவர்கள் எதுனா ஆகுதுன்னா, நான் தான் சொன்னல அரசியல் இப்படி அப்போ நடந்த விஷயத்தையே தான் மறுபடியும் சொல்லுவாங்க. நடக்க போற விஷயத்த யாரும் துல்லியமா சொல்லவே கிடையாது. இப்ப இவரை பத்தி பார்த்தோம்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு நீங்க ஜோசியரா இருந்தீங்க. இப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்போலோல அட்மிட் ஆக போறாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய உடல்நலக்குறைவு ஏற்படுற போது நீங்க ஏன் கணிச்சு சொல்லல? அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தானே. இப்ப ஜோசியத்தை நம்பி இங்க எவ்வளவு மக்கள் ஏமாந்து போயிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, பெண்களே வச்சு பாத்துக்கோங்களேன். உங்களுக்கு கல்யாணம் நடக்கலையா, அப்ப நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அந்த பரிகாரத்தை பண்ணுங்க, நான் சொல்ற மாப்பிள்ளையை கட்டிக்கோங்கன்னு சொல்லி எந்த ஒரு தகுதியே இல்லாத ஒரு மாப்பிள்ளைய ஜாதகத்தை வச்சு மட்டுமே உங்களுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு நபருக்கு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கஷ்டப்படுற பெண்களும் இருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் யாரும் இல்லைன்னா அவங்கள அறிவியல் பூர்வமாக ஒரு மருத்துவரை வந்து அணுக விடாம, நீ ரொம்ப நாள் என்ன பண்ணு, நீ இந்த பூஜையை போய் பண்ணு, இங்க போய் விளக்கேத்து, அங்க போய் அதை பண்ணு, இங்க பண்ணுன்னு சொல்லி அதை அப்படியே அலக்கடிச்சு வந்து இறுதி வரையுமே வந்து அவங்க ஒரு மூட நம்பிக்கையில தள்ளக்கூடிய விஷயங்களை ஜோசியக்கார பார்த்துருக்காங்க. அந்த ஜோசியத்தால எவ்வளவு மக்கள் பணத்தை இழந்து, படிப்பை இழந்து, பதவி இழந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பதவிக்கு முதலமைச்சர் இப்படி ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சாருன்னா கண்டிப்பா இங்க இருக்க மக்கள் கேள்வி கேட்பாங்களே. அதுதான் பிரேமலதா அவர்களும் கேட்டிருக்காங்க. இதை வந்து விஜய் அவர்கள் தான் எப்பவுமே குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாரு. தமிழ் அன்சாரி அவரோட ஸ்டைலே ஒரு கதையை சொல்லி விளக்க முயற்சி இருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா, இப்ப கிபி 2ஆம் நூற்றாண்டுல இமயவரமன் நெடுஞ்செரலாதன் சேரமன்னன் இருக்கும் போது அவருடைய அரசவையில ஒரு ஜோதிடர் இருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மூத்த மகனான சேரன் செங்குட்டுவனுக்கு இந்த மாதிரி ஆட்சி திறன் கிடையாது, அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஜாதகத்துல எந்த ஒரு கட்டமும் இல்லை, அதனால அவரால் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற மாதிரி பேச. அதையும் தாண்டி சேரன் செங்குட்டுவன் என்ன பண்றாருன்னா 55 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சி கொடுக்கிறாரு, மிக சிறந்த ஒரு மன்னராக வராரு. இது நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி. எதற்காக இதை சொல்றேன்னா, இப்ப விஜய் அவர்களும் என்ன பண்றாருன்னா அரசவையில இப்படி ஒரு ஜோதிடரை வந்து உட்கார வச்சிருக்காரு. இது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஆனா என்னை பொறுத்த வரையுமே நான் ஒரு தனிப்பட்ட மனிதரோட அந்த உணர்வுகளை நான் மதிப்பேன். அந்த வகையில் நான் உங்களோட உணர்வுகளை மதிக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜோதிடத்தை அரசியல்மயப்படுத்தினா அது நாங்க எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு. விசிகா தரப்புல இருந்து மூட நம்பிக்கையை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதாங்க நாங்க முன்னாடியே சொல்றோம். ஒரு விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி இப்ப தாவேக தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாத்தீங்களா எங்க மாத்திட்டாரு, எங்க அண்ணா வந்து இதை விடாமுடியா நான் வச்சு பண்ணலாம் சொல்லல, மாத்திக்கிட்டாருன்ற மாதிரி சொல்றீங்களே. இப்பவும் கூட விஜய் அவர்கள் தனது சுயமா யோசிச்சு பகுத்தறிவோட யோசிச்சு அவராவே இந்த பதவியை ஒன்றும் மாத்தல. இங்க எதிர்கட்சிகள்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள விமர்சித்து அதெல்லாம் பண்ண அப்புறமா தான் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. இது எதுவுமே நடக்கலன்னு சொன்னா தொடர்ந்து அதே பதவியில ரதன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சோ ஆட்சி அமைச்சு 24 மணி நேரத்திலே சிஎம் விஜயால தாக்கு பிடிக்க முடியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அரசியலே கத்துட்டு வராங்க. இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலுமே போதிய அரசியல் உங்ககிட்ட இல்லை. இப்போ எதிர்கட்சியோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா, நீங்க மக்களுக்காக என்ன செய்றீங்க, உங்க திட்டங்கள் என்ன, உங்களோட அந்த அரசியல் நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கு, அது திருத்துறது தான் வேலை. உங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்குறதுன்றது எதிர்கட்சியோட வேலை கிடையாது. ஸோ மக்களுக்காக நேரம் ஒதுக்கணுமா இல்லை உங்களை அரசியல் படுத்தல நேரம் ஒதுக்கணுமா அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ பிரேமலதா அவர்களே இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணும்போது சிஎம் விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னம்மா நீங்க நேத்து வரையுமே ஏன் வீட்டு பிள்ளைன்னு பேசியிருந்தீங்களே, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இந்த குடும்பம், இந்த சென்டிமெண்ட் எல்லாமே பார்த்தோன்னா அந்த பொது வாழ்க்கைக்கு அதுக்கப்புறமா தான். ஆனா அரசியலுக்கு வந்துட்டு அப்புறமாவே இங்க எல்லாமே மக்களுக்கான நிலைக்கு தான் எல்லாருமே வந்து நிற்பாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் வந்து பிரேமலதா அவர்கள் போட்டு உடைச்சாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன், இந்த மாதிரி இந்த முகத்தை மூடிக்கொண்டு மேலிடத்தை போய் சந்திக்கிற வேலையெல்லாம் என் ஆட்சியில் இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல. நான் உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். அப்படி வெளிப்படையாக பேசின நீங்க உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து முகத்தை மூடிட்டு கார்ல வந்து இறங்கினார்ல, அவரு யாருன்னு நீங்க வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்ற விஷயத்த போட்டு உடைச்சிருக்கிறாரு. அந்த டைலாக் தான் நான் வருது. நான் உங்களுக்கு காமராஜர் ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னாங்களே, இறுதியில காமராஜர் கடத்திட்டு வந்து ஆட்சி கொடுத்துருப்பீங்களாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன் இருந்துச்சுல, அதையும் போட்டு உடைச்சாங்க. அப்போ உங்க வீட்டுக்கு முகத்தை மூடிட்டு வந்தது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் திணறி போயிட்டாரு. இன்னும் இது சட்டசபைனா இப்படிதான் இருக்கும் போலயே. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா,
ஒரு பேப்பரை கொடுப்பாங்க, நம்ம அதை படிச்சுட்டு நம்ம 4 டைலாக் ஊழல் சக்தி அப்படின்னு பேசிட்டு போயிடலாம் நினச்சிருப்பாரு போல. கேள்வி கேட்குற இடத்துல, கேட்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கும்போது தான் அவருக்கு அந்த பயமே புரியுது. இந்த எதுக்காக அவங்க அதை குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா, காமராஜர் வந்து பாமமுகல இருந்து வந்து ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி வந்தாதுல, அதை நோக்கி தான் அவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு சட்டசபையில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேசுறாரு. அமமுகல இருந்து ஒரு தவறான முறையில் வந்து நீங்கள் ஆதரவை திரட்டி நீங்கள் கட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது காமராஜர் வாண்டடாக ஏஞ்சிக்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, உட்காருங்க உங்களை சொல்லலை அப்படின்ற மாதிரி அன்றைக்கி சிரிப்பலையில் மூழ்கி இருக்கு இன்னைக்கு அவையே. ஸோ அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்ததான் விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லுவார், ஊழல் சக்தி ஊழல் சக்தி, தீய சக்தி தூய சக்தின்னு பேசிட்டு இருப்பாரு. உண்மையாகவே நீங்கள் தூய சக்தியாக இருந்தால் இங்கே இருக்கிற ஊழல் சக்தியை ஒழிக்கணுன்றத உங்களை ஸ்ட்ராங்க நிலைப்பாடு இருந்துச்சுன்னா எதற்காக நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏ கிட்ட வந்து நீங்க ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தணும். இப்ப அங்க சிவி சண்முகம், வேலுமணி தலைமையிலான ஒரு 28 எம்எல்ஏக்கள் இங்க வராங்க. அவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க நீங்க சட்டசபையில. மொத்தமா பார்த்தனா நீங்க சொல்லிட்டீங்களே, இந்த மதவாத சக்திகள் என்டிஏ பக்கம் போற அவசியமே எங்களுக்கு கிடையாது, நாங்க போவே மாட்டோம்னு பேசியிருந்தீங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நீங்க முன்னாடியே இந்த வேலைகள்லாம் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள் எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கணுமா, முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தீங்க. நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும், இங்க இருக்க இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்த கட்சிகள் எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கலனாலுமே அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதிமுக கிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. அதன் மூலியமாக தான் இன்னைக்கு இந்த 28 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது யாருன்னு பார்த்தோன்னா லீமா ரோஸ் அவர்கள், யாருன்னா லால்குடி எம்எல்ஏ, அதாவது ஆதவர்ஜுனாவோட மாமியார். இவங்க மூலியமாக தான் இந்த மிகப்பெரிய ஒரு பேரம் நடந்திருக்கு. மிக அளவு பணப்பட்டுவாடாவும் நடக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட வழிகளில் உங்களுக்கு ஒரு ஊழல் சக்தியை ஒழிக்கணும்னா நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு என்டிஏ பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? இப்போ வேலுமணி, சிவி சண்முகம் பத்தி பார்த்தோன்னா அவங்க மேல வந்து 1-2 கோடி இல்லை 500 கோடி கிட்ட ஊழல் வழக்கெல்லாம் இருக்கு. அப்படி நீங்க யோசிக்கதான் இருந்தா இந்த சைட் நீங்க போயே இருக்க மாட்டீங்க. ஸோ மேடை பேச்சு ஒண்ணு, அங்க ஒண்ணு. இப்போ ஆட்சி அமைதிக்கு முன்னாடி வரையும் பார்த்தோன்னா விஜயோட ஸ்பீச் வந்து ரொம்ப மாசா இருந்துச்சு. பாசிச பாஜக ஆளுநர் அவர்களே, ஆளுநர் ஆட்சியை மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஆனா ஆட்சி அமைச்சர் நாள்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து மேலிடத்துக்கு கட்டுப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோன்னா பாஜக உள்ள வரணும்னு கிடையாது. இங்க தமிழக மக்கள் அந்த தாமரைக்கு ஓட்டு போட்டு தான் பாஜக உள்ள வரணுன்ற அவசியமே கிடையாது. மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோன்னா முதல் நாளே தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டுச்சு. அது அவங்க பாஜகவோட அஜெண்டா. அது நிறைவாகனா அவங்க அதுக்கான ஆக்ஷனாக எடுத்தாங்க. இன்னொரு புறம் பார்த்தோன்னா இப்படி தமிழை ஒடுக்கணும், அடுத்ததான் இந்தியை திணிக்கணும். அதுக்காக அவங்க அனுப்பப்பட்ட ஆள் யாருன்னு பார்த்தோன்னா அந்த எம்எல்ஏ, இந்த பெண் எம்எல்ஏன்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிறாங்களே தாவேக்கால கீர்த்தனா, அவங்க அந்த வேலையை நல்லா பண்ணுறாங்க. இங்கே இந்திய மொழியில் பேசி உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறாங்களா இந்த விஷயம். அதுதான் மத கலவரம் ஏற்படுத்துறதுக்காக திருப்பரங்குன்றத்தில் யார் இப்போ எம்எல்ஏன்னு பார்த்தோன்னா நிர்மல்குமார், அவர் பக்கா ஒரு RSS. ஸோ பாஜகவோட மிகப்பெரிய ஒரு எய்மே என்ன இருக்குன்னா திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றணும். ஸோ நம்மளோட ஆள் உள்ள ஒருத்தர் இருக்கணுன்றதுக்காக அங்கே நிர்மல்குமார் இருக்கிறாரு. ஸோ மொழி மதம் எல்லாத்தையும் கை வச்சாச்சு. அடுத்ததான் தமிழக மாணவரோட கல்வி, இதை ஒடுக்கணுன்றதுக்காக அங்கே PMC திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அங்கே நம்ம ஆள் இருக்கணும்னு சொல்லி தான் அங்கே வெங்கட்ரமணன் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா பிஜேபி நேரடியாக வரணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை வச்சு ஒரு மூவா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கை உச்சம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மொத்த ஆட்சியில ஒரு உயர் பதவியில நம்மால் உள்ள இருக்கணுன்றதுக்காக ரதன் பண்டிட்ட வந்து ஒரு அரசு பதவியே கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டினே என்னன்னா, நீங்க ஜோதிடத்தை நம்புறீங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இருக்கிறீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரையுமே அது உங்களை பர்சனல் செலவுல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க ஜோசியம் பாக்குறீங்கன்னா உங்க காசை எடுத்து கொடுத்து அவருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து நீங்க ஜோசியம் பார்த்துட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் நாங்க எதுக்கு இதை அனுமதிக்கணும்? ஏன்னா இப்ப நீங்க அவரை ஒரு அரசு அதிகாரியாக மாத்திட்டீங்கன்னா அவருக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? அது சம்பளம் கொடுக்கறது CM விஜய் அவர்கள் இருந்தா மக்கள் கேட்க மாட்டாங்க கூட வச்சுக்கோங்களேன். இப்போ வரிப்பணம், மக்களோட வரிப்பணத்துல இருந்து தான் நீங்க அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க போறீங்க. அப்போ அதை கேள்வி கேட்க வேண்டிய உரிமை மக்களுக்கு இருக்கு. இப்போ நான் ஓட்டு போட்டு தான் நீங்களே வந்து CM ஆயிருக்கீங்க. அப்போ என்னோட வரிப்பணத்துல தான் இந்த ஜோதிடருக்கும் சம்பளம் போய் சேரப்போகுது. அப்போ இந்த நபர் அந்த பதவிக்கு தகுதியான ஒரு ஆளா, அவர் வந்து பகுத்தறிவு சிந்தனை இருக்கிறாரான்றத கேள்வி கேட்க வேண்டிய உரிமை மக்களுக்கு இருக்கு. அதனையொட்டி இன்னைக்கு ரதன் பண்டிற்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு அதிகாரி என்ற பதவி இன்னைக்கு திரும்ப பெறப்பட்டிருக்கு. ஸோ மக்களே தயவு செஞ்சு எல்லாருமே வந்து மனம் முடிஞ்சு போவாதுங்க. இந்த மாதிரி நம்ம நாடு வந்து நம்ம தமிழ்நாடு பகுத்தறிவு மண்ணில இருந்து போயிடுமோ, எல்லாமே மூடநமயமாக்கப்படுமோன்ற அச்சத்தில் இருக்காதீங்க. இங்க திராவிட இயக்கங்கள் இருக்கிறாங்க, இடதுசாரிகள் இருக்கிறாங்க, மக்கள் சில பேர் வந்து புரிதலோடு இருக்கிறாங்கன்றதால இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் தொடர்ந்து நடக்காது நம்ம நம்புவோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையாலே விஜய் அவர்கள் ஒரு பகுத்தறிவான ஒரு ஆட்சியை, ஒரு மத சார்பற்ற ஆட்சியை கொடுக்க போகிறாரா, என்னென்ன சிக்கல்கள்லாம் வலுக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.